திருவண்ணாமலை மார்க்கெட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடைபயிற்சி சென்றபடி அமைச்சர் ஏவாவேலுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். விவரங்கள் என்ன? திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சரும் திமுக வேட்பாளருமான அமைச்சர் ஏவாவேலுவை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நடைபயிற்சி மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் திமுக கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளரை அறிவித்து மாவட்ட வாரியாக சென்று வேட்பாளரை ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவண்ணாமலை மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள கலைஞர் திடலில் இன்று மாலை திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 12 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்த கூட்டத்திற்கு பங்கேற்பதற்காக நேற்று இரவு கடலூரில் இருந்து பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் ஏவாவேலுவுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்கியிருந்த அவர் தற்போது கடலை கடை சந்திப்பு அருகே பஜார் வீதியில் வியாபாரியிடம் வாக்கு சேகரித்து வருகிறார். தொடர்ந்து திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் போட்டியின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பெண்கள், வியாபாரிகள், தொண்டர்கள் என அனைவரும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை காட்சி நாம் பார்த்து வருகிறோம். அதன் கடற்கரை சந்திப்பு அருகே தொடங்கிய இந்த நடைபயிற்சியானது அண்ணா ஆட்சி வரை நிறைவடைய உள்ள நிலையில வழியிலும் காத்திருந்த பொதுமக்கள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் வணிக பெருமக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து 12 வேட்பாளர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க உள்ளார்.